ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் குற்ற உலகத்தின் தலைவர். இது உண்மைதானா? பீகார்ல உங்களுக்கு எதிரானவங்க உங்க அச்சுறுத்தலால உங்க பேரை கேட்டாலே நடுங்குறாங்க. இல்ல, அது உண்மையா இருந்திருந்தா எனக்கு எப்படி 3 லட்சம் வாக்குகள் உங்க கிடைச்சிருக்கும்? மேல எவ்வளவு பயம் இருக்குன்னா, தேர்தல் நேரத்துல உங்க போஸ்டர் மட்டும்தான் ஒட்டப்படுது, உங்க பேனர் மட்டும்தான் இருக்கு, வேற யாருதுமே இல்ல. அதாவது அங்க இருக்கிற மக்களுக்கு அது டிபெண்ட் ஆகுது. இல்ல, எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஓட்ஸ் அவங்க பேனர் ஒட்டப்படலைன்னா அவங்களுக்கு ஓட்டு எப்படி கிடைக்கும்? உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்க மேல எந்த விதமான பயமும் இல்லையா? இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நாங்க செய்திகள்ல படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷாபுதீன் தூங்கும்போது கூட ஹேண்ட் கிரைனேட தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் தூங்குவாருன்னு சொல்றாங்க. நான் இப்போ உங்க முன்னாடி தான் இருக்கேன், தனியா தான் இருக்கேன். அதோட நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன். என்னோட போட்டோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு கல்யாணத்துலயா இருக்கட்டும், இல்ல நான் எங்க போனாலும் என் கூட 10-15 பேர் இருக்கிற மாதிரி பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் தனியா தான் பார்ப்பீங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களோட நெருங்கிய 10 நண்பர்கள் எப்பவும் உங்க கூடவே இருப்பாங்களாம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களாம் நீங்க எந்த வழியில போகணும், எந்த வண்டியில உட்காரணும்னு. இல்ல, நீங்க இப்போ சொன்னது உண்மைதான். ஸ்கூல்ல இருந்து 10 பேர் இல்ல, நாங்க ஸ்கூல்லயும் நண்பர்கள், காலேஜ்லயும் அவங்க தான் இருந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் இப்ப அரசியல் வாழ்க்கையிலயும் அவங்க எது பண்றதா இருந்தாலும் என் கூட தான் இருப்பாங்க. அப்போ இது உண்மையா? கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்த படை உங்களை பாதுகாக்கறாங்களாமே, அது உங்க பிரைவேட் ஆர்மியா? இப்போதைக்கு என்னை சுத்தி அவங்க தான் இருக்காங்க. எனக்கு யார்கிட்டயும் எந்த சண்டையுமே இல்ல. உங்களுக்கு யார் கூடவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, ஷீவான சேர்ந்த வெவ்வேறு காவல் துறைகள்ல உங்களுக்கு எதிரா 34 குற்றவியல் வழக்குகள் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு? இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இதுக்கு ஒரு ம், உதாரணம் சொல்றேன். அதாவது நான் இப்போ வீட்டுக்கு போய் 2.5 வருஷம் ஆச்சு. இந்த நேரத்துல என் பேர்ல 8 வழக்குகள் பதிவு பண்றாங்க. அந்த வழக்குகளை பத்தி நீங்க அடுத்து வரப்போற கேள்விகள்ல கண்டிப்பா கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். மானோட தோல் வச்சிருந்தது, மான அடுத்து வேட்டையாடுனது. என்ன கேக்குறது? அத நான் பத்தி அதனால இப்பவே தான் கேக்குறேன். சொல்றேன். அதனால தான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு காரணம், நான் இல்லாத நேரத்துல என் மேல 8 வழக்குகள் பதிவு செய்றாங்கன்னா, அதுக்கான விளக்கத்தை இங்க நான் பாருங்க, கண்டிப்பா இருங்க உங்களுக்கு இருங்க, தெளிவா அதுக்கான சொல்றேன் விளக்கத்தை சார். நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்ற 24 ஏப்ரல் சம்பவம் பிரதாப்பூர்ல உங்க வீட்டுக்கு போலீஸ் போனப்போ அங்க ரெய்ட் நடந்திருக்கு. அங்க கிடைச்ச தகவல் என்கிட்ட இருக்கு. அங்க உள்ள எஸ்பி ரத்தன் சஞ்சய், ம். அப்புறம் டிஎம்சி கெனில், இவங்க 2 பேரும் ரெய்டுக்கு போயிருந்தாங்க. உங்களோட 11 வீடுகளை சோதனை செஞ்சப்போ அங்க 80 விதமான போர் குண்டுகள், ஹோல்ஸ்டர்ஸ், நைட் விஷன் டிவைஸ், பிஹெச்எஃப் வாக்கி டாக்கி, சிங்கத்தோட தோல், மானோட 2 தோல்கள், அப்புறம் உயிரோட ஒரு மான் பறிமுதல் செய்யப்பட்டது. என்கிட்ட வெவ்வேறு இந்த போருக்கான லைசென்ஸ் இருக்கும்போது இத சட்டவிரோதம் நீங்க எப்படி டிக்ளேர் பண்றீங்க? வாக்கி டாக்கிய பத்தி நீங்க பேசுறீங்க. அதுக்கு இந்திய அரசு எனக்கு லைசென்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு பொருளை பத்தி சொன்னீங்க, அது நைட் விஷனை பத்தி. அதுக்கும் கூட என்கிட்ட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு சார். நான் பல தடவை கத்தி கத்தி சொல்லியிருக்கேன். யார் யாரு வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ, கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கிட்டு தான் ஆனா இருப்பாங்க. இதுதான் முகமது சார் சார், தொடர்ந்து என் நீங்க மேல இத நடந்துகிட்டு சொல்லவே இருக்கு. இல்ல. அதாவது வெவ்வேறு வகையான ரைஃபிள்ஸ், துப்பாக்கிகள், இருக்கு. ஆட்டோமேட்டிக் கன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட ஆட்டோமேட்டிக் கன்ஸ் எதுவுமே இல்லையே. எங்க கிட்ட 1932ல இருந்து என்ன தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். என் வீட்ல 1932ல இருந்தே துப்பாக்கிகள் இருக்கு. அதாவது 1932ல இருந்தே துப்பாக்கிகள் இருக்குன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. போலீஸ் எழுதின ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்பி ரத்தன் சஞ்சய் மற்றும் டிஎம் அங்க போனப்போ கிராம மக்கள் கூடி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன புகார் சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் அவங்க குடும்பங்கள்ல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தராங்க, அவங்க கிட்ட நவீனமான ஆயுதங்கள் இருக்கு, சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு தான் ரெய்ட் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. முதல் விஷயம், உங்ககிட்ட வீடியோகிராஃபி ஆதாரமா இருக்கணும். உண்மையிலேயே அது மாதிரி மக்கள் கூட்டம் நடந்து இருந்தா எனக்கு தெரிஞ்சு அங்க யாரும் புகார் கொடுக்க வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அதிகாரிகள் இருந்தாங்க, ஊழியர்கள் இருந்தாங்க. என்னோட கிராமத்துல புகார் கொடுக்கிற நிலைமையில யாருமே இல்ல. முழு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒருவேளை சீவான்ல ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா முழு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒற்றுமையான கிராமம் தான் கருதப்படுது. என் கிராமத்திலேயே கருத்து வேறுபாடு வந்துட்டா அதுக்கப்புறம் நான் அரசியல் பண்றதுலயே அர்த்தம் இல்லையே. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிராம மக்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, என் கிராமம் அடிப்படையிலேயே தாக்கூர் மக்கள் வாழ்ற கிராமம். தாக்கூர்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இது உண்மையா? உங்களோட நெருக்கமான கிராமமான பிரதாப்பூர் கிராமத்துல வீட்டோட பின்புறத்துல தோண்டினப்போ அந்த இடத்துல இருந்து மனித எலும்புக்கூடுகள் கிடைச்சுதாமே?
இதெல்லாம் எஸ்பி தானே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஷூட்டும் எடுத்திருப்பீங்க, அதுக்கான வழக்கு பதிவும் பண்ணியிருப்பீங்கல்ல. அது யாருடைய எலும்புக்கூடு? அதை எஸ்பி தான் சொல்லணும். சார், நான் 2.5 வருஷம் வெளியில இருக்கேன் சார். நான் 2.5 வருஷமா வீட்டுக்கே போல. அவங்க ஒரு சிடி வெளியிட்டிருக்காங்க. அதுல 19 போட்டோஸ் இருக்கு. அதுல விதவிதமான போஸ்ல மான் சடலத்தோட சேர்ந்து மக்கள் உட்கார்ந்திருக்கிறது காட்டப்பட்டிருக்கு. இல்ல, நான் அதை நேர்ல பார்க்கல. ஆ, நிறைய பேர் வந்து டிவியில அதை பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க, இப்படி நடந்திருக்குன்னு. நீங்க பார்க்கலையா? இல்ல, சரி, அத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த காட்டுங்க. போட்டோஸ இப்ப நாங்க நல்ல உங்களுக்கு விஷயம், காட்டுறோம். காட்டுங்க அதை. சரி, போடுங்க. போடுங்க பார்க்கலாம். இந்த போட்டோஸ்ல இறந்து போன மான்களோட நீங்களும் உங்க நண்பர்களும் உட்கார்ந்திருக்கீங்க. அதை இன்னும் நெருக்கமா நீங்க பார்க்கலாம். இது சட்டப்படி குற்றம் தானே? குற்றம்தான். முதல்ல இந்த போட்டோ மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அது செல்லுபடின்றத பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, யூபியில இப்படிப்பட்ட விதிமுறை இருக்கு. பீகார்ல கூட கலெக்டருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, சிங்கத்துக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அது மேனிட்டர் ஆயிருச்சுன்னா அரசாங்கத்துக்கு பர்மிட் கொடுக்கற அதிகாரம் இருக்கு. கண்டிப்பா பர்மிட்டும் கொடுப்பாங்க. யூபியில அந்த மாதிரி பயிர்களை சேதப்படுத்துற மிருகங்களுக்காக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க அதுக்கு பர்மிட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட இந்த போட்டோஸ் எங்கிருந்து வந்தது, இந்த போட்டோஸை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா இதான் நடந்தது. அதுதான் உண்மை. இல்ல, நீங்க மான் வேட்டைக்கு போனது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இல்ல இருக்கும்ல? இல்ல இந்த போட்டோ இல்ல. இல்ல, ஆனா அப்படிதான் இருக்கு. நாங்களும் அப்படிதான் இருக்கோம். யூபியில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வேட்டைக்கு போவாங்க, நானும் அவங்க கூட போவேன். அதுவும் வித் பர்மிஷனோட தான் பண்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பூர்வாஞ்சல் பகுதியில. இப்போ நாங்க பார்த்த இந்த போட்டோஸ்க்கு உங்களோட விளக்கம் என்ன? இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இல்ல இல்ல கொல்லப்பட்டதா? இல்ல இல்ல. இந்த போட்டோஸ் வந்து இந்த போட்டோஸ் வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஷாபுதீன் சார், உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டது இது ஒன்னும் முதல் முறை கிடையாது. அதே மாதிரி பிரதாப்பூர்ல உங்க வீட்ல ரெய்ட் நடந்ததும் முதல் முறை இல்ல. வரலாற பார்த்தா செப்டம்பர் 2, 1985ல அப்ப உங்களுக்கு வயசு வெறும் 18. அப்பவே 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் உங்க மேல போடப்பட்டிருக்கு. இவ்வளவு பழைய விஷயம்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல சார். எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல இல்ல, அப்படி ஒரு கேஸ் வந்திருக்குன்னா வந்திருக்கலாம். அப்படி ஒரு கேஸ் ரெக்கார்ட்ல இருக்குன்னா அது வந்திருக்கலாம். ஆனா அது காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம். ஸ்டூடண்ட்ஸ் பாலிடிக்ஸ். இது காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம்தான். கேம்பஸ்க்கு வெளியில நடந்த விஷயமே இல்ல. 34 கேசஸ் இருக்கு. அந்த 34வது கேஸ் இருந்தது. ட்ரையல் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த 34 கேசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. யாரோ தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது ஷீவானை சேர்ந்த எஸ்பி ஆகட்டும், சீவானோட டிஎம், இல்ல அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் நீதிமன்றத்துல இந்த ரிப்போர்ட் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல தான் அவங்க சிக்கிறாங்க. அவங்க சிக்கிறாங்களா, நீங்க சிக்கிறீங்களா? நான் எதுலயுமே சிக்கல. நான் எதுலயுமே சிக்கல. ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு ரெய்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 22 அங்க புதுசா வந்த டிஎம் சந்தோஷ்குமார், அவரும் உங்களுக்கு எதிரா வாரண்ட் வெளியிட்டிருக்காரு. ஆமா, கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஜூன் 24ஆம் தேதி பிளாக் பக் மான சுட்டதுக்காக இன்னொரு கேஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணிருப்பாங்க. நீங்களே தானே அதை சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஷாபுதீன் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் மேல 34 கேசஸ் போடப்பட்டு ட்ரையல் நடந்திருக்கு. அப்படி ஒருத்தரை சாதுன்னு சொல்ல முடியாதுல்ல? நான் எப்பவும் அந்த மாதிரி சொல்லல. நான் எப்பவும் அதை சொன்னதில்ல. அதாவது நான் ஒரு பெரிய மடாதிபதின்னோ, இல்ல நான் எப்பவும் நேர்மையோட தான் செயல்படுறேன்னோ, அதே மாதிரி துணிச்சலா பேசுவேன்னு சொன்னது.